ஹலோ ஃபேமிலி, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி. இதோட பேர் பார்த்தீங்கன்னா நிஞ்சா. உங்களுக்கே தெரியும். இதோட வயசு பார்த்தீங்கன்னா 3 வயசு தான் ஆகுது. சரி, இதோட சின்ன ஃப்ளாஷ்பேக்கை பார்த்து வந்துடலாம் வாங்க. இவர் பேர் தான் பார்த்தீங்கன்னா நிஞ்சா. இவரை பார்த்தீங்கன்னா நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா யூஜி படிக்கும்போது வாங்கி கொடுத்தாரு. சரி, இப்போ இதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதோட ஃப்ளாஷ்பேக் முதல்ல பார்ப்போம். இவர் வந்து யூஜி படிக்கும்போது சரி எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பைக் வச்சுருக்காங்களே, நம்மளும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான பைக் எடுக்கணும்னு சொல்லிட்டு பைக்கும் இல்லாமல் ஸ்கூட்டியும் இல்லாமல் சொல்லிட்டு இவன் இருந்தான். ஸோ அதனால் நம்ம டியோ சூஸ் பண்ணி டியோ எடுத்துட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இமான் வந்ததால் பார்த்தீங்கன்னா நம்ம நிஞ்சா பைக்கை வந்து சரியாக பராமரிக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இமானும் நிஞ்சாவும் சண்டை போட்டு காரணத்தினால நிஞ்சாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நிஞ்சாவுக்கு வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக போகிறோம். ஆனால் டாக்டர் நான் தான் இன்றைக்கி வந்து அவரை ரெடி பண்ண போகிறேன். சரி, இமானை கொஞ்சம் நாளாக ஓரம் கட்டிட்டு சரி இனிமேல் நம்ம நிஞ்சாவை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நான் ஒரு மெக்கானிக்காக மாற போகிறேன். இப்போ நம்ம நிஞ்சா பைக்கில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அனலைசிங் பண்ணோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னு செக் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்லேருந்தே என்ன ஃபால்ட் இருக்கும் போது செக் பண்ணிவிட்டு சரி அதுக்கு என்ன ஸ்பேர் வாங்கினா போய் கடையில் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபஸ்ட்டு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில் வந்து ஹார்ன் அடித்தவே பீஸ் போகுது. இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சரி காலேஜ் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா சரி ஹார்ன் வாங்கி மாட்டலாம், சரி டியோனவே ஹார்ன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ன் வாங்கி மாட்டணும். சரி, அதுக்கு ஒரிஜினல் ஒயரிங் கிட் கட் பண்ணாமல் அப்படியே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ஒயரிங் கிட்லேயே பண்ணோம். சரி, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 ரூபா ஹார்னுக்கு கிட்டத்தட்ட 1800 கிட்ட செலவு பண்ணோம். ஆனால் அப்படி பண்ணியும் இந்த பிரச்சனை வந்துருக்கு. சரி, அதனால் இன்றைக்கி வந்து அந்த ஹார்னை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா என்ன பிரச்சனை வந்தாலும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக பிரிக்கணும். ஹார்னை மட்டும் ரெடி பண்ண தான் அந்த மேலே இருக்க பேனல் மட்டும் கட்டினா போதும்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு கட் அவுட் ஒரு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். தான் கட் அவுட் பார்த்தீங்கன்னா எங்கே ஐடியா பண்ணி எங்கே வச்சுருக்குன்னு சொல்லிட்டு இது வேறு ஒன்றும் இல்லை, மேலே இருக்க கவர் தான் தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி அப்புறமா அந்த கட் அவுட்டும் ஓரளவு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து பார்த்தா தான் தெரியும் சொல்லிட்டு வண்டி பிரிக்க தயாராகிட்டேன். சரி, நம்ம கையில் இந்த டூல்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ரண்ட்டு கிரில்லெல்லாம் கைட்டலாம் சொல்லிட்டு கைட்ட ஆரம்பிச்சாச்சு. சரி, எனக்கு ஓரளவுக்கு ஃபால்ட்டு பார்க்க தெரியும். நம்ம நிஞ்சா பைக் வந்து அப்பப்போ கைட்டி மாட்டுறதால நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. சரி, அந்த ஆரனில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கைட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிக்கலாம்னு சொல்லிட்டு பிரிக்க ஆரம்பிச்சாச்சு. சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் கட்டணும். அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த ஸ்க்ரூலாம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி, எல்லாருக்குமே நம்ம ஃபஸ்ட்டு வாங்குற பைக் வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். அதேமாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த நிஞ்சா பைக்கு. இந்த நிஞ்சா பைக் வந்து ஏகப்பட்ட வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் இருந்து இது மேலே தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். சரி, அதுலேருந்து இன்ன வரையுமே இந்த நிஞ்சா பைக் இல்லாமல் வீடியோ இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், ரேராக தான் இருக்கும். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கிரில்லாம் கைட்டி முடிச்சாச்சு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஆரன் மட்டும் கரெக்டாக இருக்கா, அதில் என்ன ஒயரிங்கில் என்ன பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஒயரிங் கிட் கட் பண்ணாமல் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் கூட அப்படி தான் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் காஸ்ட் அதிகமானாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாரண்டி கேரண்டி என்ன க்ளைம் பண்ணுறதுனா கூட கண்டிப்பாக க்ளைம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன ஒரு சேஃபான விஷயம்னா நான் பார்த்தீங்கன்னா 2 ஆரம் ஒரிஜினல் ஆரனும் அடிக்கிற மாதிரி அதேமாதிரி நம்ம செட் பண்ண ஆரனும் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த டைமில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து சிங்கிள் ஆரனாக வச்சுருப்பாங்க, ஒன்று கட் அவுட்டாக வச்சுருப்பாங்க, இல்லை நார்மல் ஆரனாக வச்சுருப்பாங்க. ஆனால் நான் வந்து அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா சரி ரெண்டுமே இருக்கணும், ஏன்னா டப்புன்னு யாருனா பார்த்தாங்கன்னா டப்புன்னு நார்மலாக யாருனா மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2 சுவிட்சும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம். அதனால தான் இப்போ ஏதோ பிரச்சனை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கட் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏதோ ஒன்று தான் பிரச்சனை. ஆனால் கழுட்டை பார்த்தா கழுட்டவே வர முடியல. ஏன்னா இது வந்து அந்த பனி தண்ணியெல்லாம் உள்ளே போயிட்டு அப்படியே துருப்பிடிச்சமாக ஆகிட்டு இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணின்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஃபஸ்ட்டு இந்த ஒயரிங்கை கைட்டினா தான் எதனா ஒரு பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கைட்டுறதுக்கான ஐடியா என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த 2 கட் அவுட்டில் எது ஃபால்ட்டுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது மேலே இருக்க கட் அவுட் ஒர்க் ஆகுது, கீழே இருக்க கட் அவுட் தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கட் அவுட்டில் எல்லாத்தையும் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பார்த்தேன். சரி, அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடைசியாக எந்த ஆர்னு சொல்லிட்டு ஓரளவு கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்னில் தான் ஃபால்ட் இருக்குது. சரி, இப்போ இந்த ஒயரிங் கிட்ட எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னொரு ஆர்லேருந்து கனெக்ட் பண்ணி தான் அந்த ஆர்னு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒயரிங்கை பிரிப்போம்னு சொல்லிட்டு பிரிச்சாச்சு. ஆனால் நம்ம ஒயரிங் கிட்ட பிரித்து பார்த்தா ஃபுல்லாக துருவாக இருந்தது. ஆமாங்க, இந்த டியோ ஸ்கூட்டி அதுமாதிரி வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் அந்த பனி தண்ணி மழை தண்ணிலாம் உள்ளே போகிறதால இதுமாதிரி துரும்ப அடிக்க தான் செய்யும். நம்ம அப்பப்போ கொஞ்சம் ப்ராப்பராக கைட்டு ஆயில் போடுறதோ இல்லை கிரீஸ் போடுறதோ போட்டிங்கன்னா பக்காவாக க்ளீன் ஆகிடும். அது க்ளீனாக வச்சு நம்மளும் நல்லது. ஏன்னா துருப்பிடிச்சா அப்புறமா உள்ளே இருக்க பொருள் பக்காவாக டேமேஜ் ஆக தான் ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் கிருஷ்ணாலாம் போட்டு சரி அதை க்ளீன் பண்ணலாம் சொல்லிட்டு க்ளீன் பண்ணுங்க. அது கிருஷ்ணார் கூட கிடையாது, அந்த பெயிண்ட் அடிக்க வச்சுப்பாங்க பார்த்தீங்கன்னா டர்பன் ஆயிலோ இதோ அதை வச்சு தான் க்ளீன் பண்ணேன். சரி, ஓரளவு பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒயரிங்கை போட்டு ஆர்ன் அடிக்க தான் செக் பண்ணலாம் போட்டு பார்க்க போகிறோம். சரி, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க.
சரி ஒயரிங் கிட்லாம் போட்டு முடிச்சாச்சு. சரி இப்போ அடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். சரி அப்பயும் சிங்கிள் ஹார்ன் தான் அடிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒயரிங் கிட்ட கைட்டி போகிறதால எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தா ஏதோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சு போல். சரி இப்பயும் சிங்கிள் ஹார்னாக தான் அடிக்குது. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் சுத்தமாக அடிக்கவே இல்லை, எந்த ஹார்னுமே அடிக்கல. என்னடா இது ஒரு ஹார்னாக தான் அடிச்சது, இப்போ ஒரு ஹார்னு கூட அடிக்கல, நிஞ்சா வேறு நம்மளை திட்ட போகலாம் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி அப்புறமா தான் சரி இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தா சரி பேட்டரியில் இருக்க பீஸ் எகிரிடுச்சு. சரி இப்போ அந்த பீஸை வேறு கைட்டோமா, நம்ம பார்க்க வந்ததே வேறு ஃபால்ட்டு, ஆனால் நம்மளை கொண்டு போய் விடுத்து வேறு ஃபால்ட்டில் எடுத்து போய் விடுது. சரி ஃபஸ்ட்டு இந்த ஹார்ன் ஒயரிங் கிட்ட ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி மாட்டோம் சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கைட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணி செல்ஃப் போட்டால் எடுக்காது, ஏன்னா பீஸ் எகிரிச்சு. நம்ம லோடு ஓவராக போட்டதால் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஹார்னும் ஒரே டைமில் அடிச்சதால் இப்போது பேட்டரி லோடு தாங்காமல் பீஸ் எகிரிச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பீஸை தான் நம்ம மாற்றணும். அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம கால் வைக்கிற மேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே தான் பீஸ் பாக்ஸு பேட்டரி எல்லாமே இருக்கும். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணால் தான் நம்ம உள்ள எந்த பீஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணலாம் தேவையில்ல, அதிலே ஒரு கிட் இருக்கும், அதையும் நீங்கள் ஸ்பேராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஞ்ச் தான் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு அது கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளே ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க அந்த பீஸ் கட்டுறதுக்கு. இந்த இதை வச்சு தான் அந்த பீஸை கட்டணும். சரி நீங்கள் தெரியாதவங்க கண்டிப்பாக தேடுவீங்க, தெரியும். நீங்கள் நகத்தில் வச்சுலாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த கிட்டு வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். சரி அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸாக கைட்டி பார்க்கணுங்க, அப்போ தான் எந்த பீஸ் போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பார்த்த உடனே தெரியாது, ஏன்னா அது வந்து கலரில் இருக்கும். அதனால் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஒன்றா டப்புன்னு எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டில். சரி பாருங்கள் எல்லா பீஸும் செக் பண்ணிவிட்டு எந்த பீஸ் தான் போயிருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சரி எல்லா பீஸும் செக் பண்ணிட்டு ஆனால் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி இருந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் தெரிஞ்சு நான் பார்த்த பீஸில் ஒரு பீஸ் போயிட்டு தான் இருந்திருக்கு. அப்புறமா தான் நானே கண்டுபிடிச்சேன். சரி இந்த பீஸை சேஞ்ச் பண்ணலாம் பார்த்தா ஆல்ரெடி நான் ஒரு ஸ்பேர் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இப்போ வந்து பீஸ் வேறு இல்லை. அதனால் இப்போ பீஸ் இல்லாத காரணத்தில் இப்போ என்ன பண்ணுறது, வேறு என்ன ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் பீஸும் கிடைக்காது இப்போது இந்த டைமில் போனால். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பேர் பீஸ் இருக்கும் எப்போயுமே. சரி அதை எடுத்து போடலான்னு பார்த்தா அது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிவிட்டு பீஸ் போய் தான் அதிலே வச்சுருக்கேன். இப்போ என்னடா பண்ணுறது, நம்ம வந்து ஹார்ன் ரெடி பண்ணி தான் வந்து கட்சியில் வண்டியே ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுச்சுன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அப்புறமா சரி எதனா ஒரு ஐடியா பண்ணலாம் சொல்லிட்டு லைட்டாக ஒரு மெலிசான ஒரு காப்பர் வச்சு இப்போதைக்கு போட்டுக்கலாம், அப்புறமா போய் வாங்கி போட்டுக்கலாம் சொல்லிட்டு போட்டாச்சு அந்த காப்பர் வச்சு. ஆனால் உண்மையிலே பீஸ் போட்டுதாங்க சேஃப், இல்லைனா ஒயரிங் கிட்டில் என்ன ஃபயர் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகும். நீங்கள் பீஸே வாங்கி போட்டுருங்க ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆர்னு தான் இப்போ நம்ம ரெடி பண்ணணும். பழையபடி நம்ம ஆர்னுக்கிட்டே போகலாம். இப்போ ஆரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபால்ட்டையும் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. ஒயரிங் கிட்டில் இருந்த பிரச்சனை வந்து பீஸ் பாக்ஸில் தான் இருந்திருக்கு. அதனால தான் ஆர்னுக்கு சரியாக பவர் போகாமல் இப்படி இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக ஆர்னெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன விஷயம்னா கட்டுறது ஈஸிங்க, மாறுறது தான் கஷ்டம். சரி இப்போ பழையபடி நம்ம நிஞ்சா பைக் வந்து ஃபுல்லாக செட் பண்ணணும். இப்போ இதுக்கு 2 பிரச்சனை இருந்தது, அந்த 2 பிரச்சனை பக்காவாக கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிஞ்சா பைக்கில் ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ண போகிறோம். ஆனால் நாங்கள் இந்த வீடியோவில் பண்ண போகிறதுல என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக டிஆர்எல் போட போகிறோம். டிஆர்எல் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஸ்மோக் அடிக்க போகிறோம். அப்புறமா வந்து ஒரு சில ஐடியாஸ்லாம் வச்சுருக்கோம். அதேமாதிரி நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் சொன்னீங்கன்னா அதையும் சேஞ்ச் பண்ணிடலாம் இந்த வண்டியில். இப்போ பார்த்தீங்கன்னா சரி நம்ம கைட்டின மாதிரியே மாட்டிடலாம்னு சொல்லிட்டு கைட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் மாட்டுறது தாங்க எந்த நெட்டு எங்கே போகிறேன்னே தெரியல. சரி ஃபைனலாக எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாட்ட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு மாட்ட ஆரம்பிச்சிட்டேன். சரி அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருங்க எப்படி மாட்டுறோன்னு சொல்லிட்டு. இல்லை என் ஃப்ரெண்டு வேறு காமெடி பண்ணிட்டு இருக்கான், எந்த நெட்டு அங்கே வரும் இந்த நெட்டு அங்கே வரும்னா சொல்லிட்டு ஃபைனலாக ஃபஸ்ட்டு நம்பர் பிளேட்டை மாறுவோம். ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் பிளேட் தான் கட்டணும் சொல்லிட்டு அதை மாட்டலாம்னு சொல்லிட்டு மாட்டே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வேறு எப்படி மாட்டுறதுனே தெரியல. கட்டும் போது ஈஸியாக இருந்தது, சரசரன்னு எல்லா நெட்டு கட்டிட்டோம். ஆனால் மாட்டும் போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. சரி பார்த்தீங்களா நம்ம நிஞ்சா பைக்கில் ஏதோ டேமேஜ்லாம் இருக்குது, யாரோ ரேஸ் ஓட்டியிருக்காங்க போல். ஃபைனலாக மாட்டுறான்னு சொல்லிட்டு டப்புன்னு எல்லா ஸ்க்ரூவையும் டைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டைட் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். சரி அந்த பொசிஷன் வரதுக்கு க்ரில்லுக்கு தான் ரொம்ப நேரம் ஆச்சு. மற்றபடி அந்த க்ரில் இல்லைனா ரொம்ப ஈஸியாகவே கைட்டி மாட்டலாம். இதை என்ன மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவில் நாங்கள் கைட்ட வேண்டிய அவசியமே இல்லை. மேலே இருக்கிற 4 ஸ்க்ரூ கைட்டினாவே போதும். நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வக்கோல வண்டி ஃபுல்லாக பிரிக்கிற மாதிரி ஃபுல் ஸ்க்ரூவும் கைட்டிட்டோம். தேவையில்லாமல் ஃபுல்லாக கைட்டி வேஸ்ட்டாக போச்சு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த 4 ஸ்க்ரூ மாட்டுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மரம் ஏறவே இல்லை. ஏடான்னு கேட்டால் அந்த உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் லைட்டை ஒதுங்கிடுச்சு போல். அதனால் மரம் ஏறாத காரணத்தில் கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி அப்புறமா அதை வீடியோ அது அப்புறம் பார்த்துலாம் சொல்லிட்டு மற்ற ஸ்க்ரூலாம் மாட்ட ஆரம்பித்தோம். சரி ஸ்க்ரூவை எடுத்து மாற்றி போட்டதால் தான் அதுமாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி மேலே ஸ்க்ரூ எடுத்து திருப்பி அங்கேயே போட்டலாம் சொல்லிட்டு போட்டால் இப்போ கரெக்டாக உட்காந்துருச்சு. சரி இருக்கிற வேறு ஸ்க்ரூலாம் டைட் பண்ணலாம் சொல்லிட்டு டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஃபைனலாக ஃபினிஷிங் எப்படி இருக்குது, அவுட்புட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் வண்டி கைட்டி மாட்டுறதுனால ஈஸி தாங்க. எந்த வண்டி இருந்தாலும் ஒரு தடவை கைட்டி மாற்றிட்டா ஈஸியாக தான் இருக்கும். சரி ஃபைனலாக நிஞ்சா பைக் வந்து ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணி சரி ஒரு ரவுண்டு எதுன்னு போய் எப்படி தான் இருக்குது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பக்காவாக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆரன்லாம் வேறு லெவலில் அடிக்குது. புள்ளிங்க
ஆறுன போலே இருக்குது. சரி காலேஜில் புதுசாக வண்டி வாங்கி எப்படி இருந்ததோ அப்படி ஆயிடுச்சு. அதேமாதிரி இன்னும் கொஞ்சம் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், டியோ BS6 என்னென்ன மாடிஃபிகேஷன்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு மேலே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். சரி எல்லாருக்கும் ஒரு டாடா ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த டியோ BS6 என்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒரு டாடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.